எதினால் ஜெபம் கேட்கப்படவில்லை? ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப முக்கியம். அவன் ஜெபிக்கிறான், விண்ணப்பிக்கிறான், ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். இப்ப நம்மளோட தேவைகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப பேர் சுகத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப பேர் வேலைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப பேர் நல்ல துணை கிடைக்கும்படி ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப பேர் நல்ல பிசினஸ் செய்யணும்னு ஜெபம் செய்வாங்க, இல்ல ரொம்ப பேர் வந்து நான் வீடு வாங்கணும், நான் காடி வாங்கணும் ஜெபம் செய்வார்கள். ஆனாலும் அந்த ஜெபத்துல ஒரு பதில் இல்லாதபடி அவர்களுக்குள்ளே அந்த ஜெபத்தை செய்து கொண்டே இருப்பார்களே தவிர அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனம் எழுதுவர்கள் வாசி. எழுதுனீங்களா எல்லாரும்? 59 2வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக எழுதுறத நீங்க பார்க்கலாம், படிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி. நல்லா கவனமா கேளுங்க. உங்களுடைய அக்கிரமங்கள். அல்லேலூயா. வசனம் தீர்க்கதரிசி எப்படி சொல்றாரு? யாரோட அக்கிரமமா? யாரோட அக்கிரமமா? யாரோடைய அக்கிரமங்கள்? அக்கிரமங்கள் யாரோட? உங்களுடைய. அப்படின்னா நீங்க செய்கிற காரியம் அக்கிரமமா. இங்கிலீஷ்ல எப்படி போட்டுருக்கு? அக்கிரம். அக்கிரம். நான் தமிழ்ல சொல்லிடுறேன். பாருங்க, இங்க சொல்லப்படுகிறது உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும். நல்லா கவனமா கேளுங்க. உங்களுக்கும் உங்க தேவனுக்கும் உங்களுடைய அக்கிரமங்கள். வாசிமா அப்படியே. உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கிறது. உங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினைகள் உண்டாக்கிறது. நல்லா கவனமா கேளுங்க. உங்களோட அக்கிரமங்களுக்கு அர்த்தம் நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா அதோடைய பலன் என்ன தெரியுங்களா? உங்கள் பாவங்கள் அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு. நல்லா கவனமா கேளுங்க. நல்லா கேளுங்க. உங்கள் ஜெபங்களே உங்கள் பாவங்கள் அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி. அவர் நீ செய்யற ஜெபம் உங்கள் பாவத்தினால அவர் கேட்க முடியாதபடி. அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. தேவ பிள்ளைகளே, முடிச்சா நாங்கள் முடிச்ச தகப்பனே, வசனம் சொல்லுகிறது பலத்தினால் அல்ல, பலாகாத்தியம் அல்ல, கர்த்தருடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீங்க. எங்கள் மத்தியில் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது என்று சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை கொண்டு பிள்ளைகளோடு நீ போதிக்கும்படி சொல்லிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் உங்களுடைய பரிசுத்த ஆவியின் புரிந்துணர்வு அந்த பிள்ளைகள் வாழ்க்கை வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பாருங்க, இங்க ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக எழுதுகிறாரு. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினைகள் உண்டாக்கும்படி உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாமல். அவர் உங்களுடைய ஜெபங்களை, உங்களுடைய வேண்டுதலை, உங்களுடைய கதறுகளை, உங்களுடைய நீட்ஸ், உங்களுடைய நன்மைகளை, உங்களுக்கு தர வேண்டிய காரியங்களை நீங்க செய்கிற ஜெபங்கள் அவர் இடத்துல எட்டாதபடிக்கு உங்களுடைய பாவம் தடை செய்யுது. அல்லேலூயா. அதனாலதான் சில நேரங்கள்ல அவருடைய முகத்தை பார்க்க முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்றார் சொன்னா முதலாவது ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குறது உங்க தரித்திரத்திலேயோ அல்ல, உங்களுடைய வியாதியிலோ அல்ல. ரொம்ப பேரு இயேசு கிட்ட வருது நீட்ஸ் தேவைகளுக்காக வராங்க. ஏன்னா வந்த கேட நான் பணக்காரனா இருக்கணும், நான் வந்த கேட என் வீட்டோடைய எல்லை பெருசா இருக்கணும், நான் வந்த கேட என் வீட்டுல கேஎஃப்சில இருந்து எல்லாமே நிறைஞ்சு போயிருக்கணும், நான் வந்த கேட நானே கணவன் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப பேரு உலகத்துள்ள காரியத்தை நீட்ஸே யோசித்துக் கொண்டு இருக்கிறாங்க. இங்க வேதம் திட்டமா போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வந்தது உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படி.
அல்லேலூயா. அவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு அந்த முகத்தை மறைக்கிற காரியமே அக்கிரமமே உன்னுடைய பாவம். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இப்படி சொல்லுவாங்க, அப்பா அம்மாவுக்கு நல்லது செய்யாம நடுத்தருல விட்டுட்டு போறான், அப்பா அம்மா கொண்டு போய் ஹோம்ல விட்டுட்டு போறான், அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அதே பேஸ் இப்படி கொஞ்சம் திரும்பி பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடணும். கடவுளுடைய இரக்கத்தை கடவுள் இறங்குவார், அவனுக்காக மனம் உருவார், அவனுக்காக இறங்கி வந்து நியாயத்தை செய்வார். அவனுக்காக வந்து எந்த சேத்துல விழுந்து கிடக்கிறானோ அந்த சேத்துல இருந்து கடவுள் அவனை தூக்குவார். அந்த தேவன் சொல்றது பாவத்தை மறைக்க கூடாதான். நம்ம சில நேரங்கள்ல ஒரு சோத்துல முழு பூசணிக்காக மறைக்கிறது போல நம்ம பாவத்தை மறைக்கிறோம், ஒப்புக்கொள்றது இல்ல. ஊழியக்காரன் உணர்த்தப்பட்ட ஊழியக்காரனாலே சித்தையில வந்த கடைசிக்காரன் வந்து சொல்லுவாரு, தம்பி நீ இந்த மாதிரி செஞ்சியா ஆர்கியூ பண்றது இல்ல, நீங்க தப்பா பேசுறீங்க பாஸ்டர், நீங்க சொல்றது சரியில்லை, நீங்க மாமிசத்துல பேசுறீங்க, யாரோ உங்களுக்கு சொல்லி இருப்பாங்க தப்பா. நீ ஊழியக்காரனுக்கு முன்பாக பொய் சொல்லல, நீ தேவனுக்கிட்ட பொய் சொல்ல. உன் பாவத்தை தேவன் கண்டிக்கிறார், உணர்த்துறார் சொன்னா உடனடியா மனம் திரும்பணும். அது எந்த இடமா இருந்தாலும் சரி. ஒருவேளை தேவ மனுஷன் பேசலனாலும் ஆவியானவர்களுக்குள்ள பேசும்போது உடனடியா மனம் திரும்புறதுக்காக தான் பேசுறாரு. ஒரு உதாரணம் சொல்றேன் சார், உங்க வீட்டுக்கு ஒரு 1000 வெள்ளி செக் வந்து விழுவுது, ஒரு 0 தப்பா பண்ணிருக்கலாமோ, 10,000 விழுவுது, தேவையில்லாம அந்த செக் உங்க வீட்டுக்கு வருது. சொல்லுங்களேன், ஆசீர்வாதம் வருதுன்னா வா வா எடுத்துக்கிறீங்க. ஆனா ஆவியானவரு நம்ம உடத்துல பேசுறானா இல்ல மறைக்கிறோம், தப்பிக்கிறோம். நம்மளுக்கு இல்ல, சில நேரத்துல ஆவியானவருடைய விளையாட்டு டாய்லெட்ல இருப்போம், குளிச்சுக்கிட்டு இருப்போம், கக்கா போய்கிட்டு இருப்போம், அங்க பேசுவாரு, நீ ஏன் இந்த மாதிரி சிந்திக்கிற, எப்ப சிந்திச்சது 2 நாள் முன்னுக்கு சிந்திச்சதை வந்து ஆவியான டீல் பண்றாரு. அங்க மறைப்போம், ஆவியான நான் அதுக்காக யோசிக்கலாம், திடீர்னு அப்படியே போய்கிட்டு இருந்தா திடீர்னு வந்து சேரணும், அதான் யோசிச்சேன். தேவன் அந்த பாவத்தை வெறுக்கிறார், அந்த பாவத்தை வந்து விடுதலை ஆயிவா. ஏன் சொன்னா அவருடைய முகத்தை நீ பார்க்க வேண்டும் சொன்னா என்ன போட்டுட்டீங்க, அக்கிரமங்கள், உன்னோட அக்கிரமங்கள் மறைக்கணும் சொன்னா, அக்கிரமம் உன்னை விட்டு போகணும் சொன்னா அந்த பாவத்தை விட்டு வெளியே வரணும். வந்தா மட்டும்தான் உன்னுடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தில் கேட்கப்படும். ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியா சொல்றாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம், ஒரு மூட்டை நிறைய பாவத்தை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்றோம். என் ஆசீர்வதி ஆண்டவரே, என் பிசினஸ் ஆசீர்வதி ஆண்டவரே, என் பிள்ளையை ஆசீர்வதி ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதி ஆண்டவரே, என் சபையை ஆசீர்வதி ஆண்டவரே. நான் அப்படியே போய்கிட்டே இருக்கேன், ஒரு பெட்டி கிடைக்கலாம், பெட்டியை திறந்து பெட்டி நிறைய பணம் இருக்கு ஆண்டவரே. மூட்டை நீ பாவத்தை வச்சுக்கிட்டு நீ ஜெபிக்கிற ஜெபம் எப்படி ஆண்டவர்கிட்ட போய் எட்டும்? ஏசி அப்படியே சொல்றாரு. ரெண்டாவது பாவம், பாவத்தொட்டு பாவம் தெரிஞ்சிச்சுன்னா தொட்டு தொட்டு ருசியா ஊர்தாமே ஆச்சி ஆச்சி ஊர்தான் ஆச்சியா தொட்டு தொட்டு பாவத்தை. அது ஒரு முனிவர் வந்து குரங்கிட்ட சொன்னாரா, இந்த வாழைப்பழத்தை பார்த்துக்கோ, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், இந்த வாழைப்பழத்தை பார்த்துக்கோ, தயவு செஞ்சு சாப்பிடாத. என்ன சொன்னாரு, சாப்பிடாத. அவரு ஆயா கீழே போயிட்டார். கீழே போனாங்க, குரங்கு பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். குரங்குக்கு ரொம்ப பிடிச்ச பழம்னா என்ன பழம், சோதனையான ஒரு பழத்தை நம்ம முனிவர் கொடுத்துட்டு இருக்காரு.
அப்ப அந்த வாழைப்பழத்தை பார்த்துக்கிட்டே இருந்துச்சா, வாழைப்பழம் குரங்கு பார்க்க, குரங்கு வாழைப்பழத்தை பார்க்க, ரெண்டு பேரும் ரசிப்போம் ருசிப்போம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்ப ஒரு ஐடியா வந்துச்சா குரங்குக்கு. முனிவர் என்ன சொன்னாரு? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, தொடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி தொட்டுச்சான். நல்லா இருக்கு, மஞ்சள் மஞ்சள் அப்படியே சாஃப்டா இருக்கு அப்படின்னு. ரெண்டாவது யோசிச்சான், முனிவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, அதை பிச்சு புடிக்கி பார்க்க வேணாம்னு சொல்லல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சீப்பு வாழைப்பழத்தை பிச்சான். மூணாவது அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சா, முனிவர் என்ன சொன்னாரு? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, முறிக்க கூடாதுன்னு சொல்லல. அழகா வந்துச்சா? கதையை உங்களுக்கு தெரியும், உங்களையும் நீங்க சிந்திச்சு பாருங்க. முனிவர் ஆய் குடிச்சிட்டு நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு. முனிவர் என்ன சொன்னாரு? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, முழுக்க கூடாதுன்னு சொல்லல. அப்படியே ஒரு முழுக்க முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு ஆண்டவர் பாவம் செய்ய வேண்டாம்னு சொன்னாரு, இந்த பாவத்தை செய்ய வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லல. சும்மா போய் சும்மா விளையாட்டுக்கு தான், விளையாட்டுக்கு பேசுறேன் பாஸ்டர், விளையாட்டுக்கு சொன்னாமா, விளையாட்டுக்கு தான் இந்த இடத்துக்கு போனேன். நம்ம பெரியவங்க எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, விளையாட்டு தான் வினையா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் இந்த பாவத்துக்கு வெளியே வான்னு சொல்லி உங்க உள்ளத்துல பேசுகிறான்னு சொன்னா உடனடியா ஆவியானவருக்கு கீழ்ப்படும். You must respond. உன்னை தேடி, உன் இருதயத்தை தேடி, உன் சிந்தையை தேடி கடவுளோட வார்த்தை வருதுன்னு சொன்னா நீ அதுக்கு பதில் கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்க ரொம்ப பேரு கடவுள் கொடுக்கிற லெட்டர் பதிலுக்கு, கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறது இல்ல நம்ம. ஆனா நீ கேட்கிற கேள்விக்கு மட்டும் கடவுள் பதில் கொடுக்கணும். நியாயமா அது? நியாயமா இல்லையா? நம்ம எழுதணும், கடவுளே எனக்கு இதை செய்யுங்க, உன் குமாரனுடைய நாமத்துல கேட்கிறேன்னு சொல்லி. ஆனா உனக்கு பதில் லெட்டர் வரலன்னா நம்ம மறைச்சிக்கிறோம். ஆனா கடவுள் எத்தனை நாள் உனக்கு லெட்டர் போட்டிருக்காரு, அந்த லெட்டருக்கு நீ பதில் சொல்லியே. புரியுதுங்களா? அதனால முதல்ல உன் ஜெபம் கேட்கப்படாததுக்கு காரணம் உன்னுடைய பாவமே உன்னுடைய ஜெபத்துக்கு தடை, உன் பாவமே உன் ஆசீர்வாதத்துக்கு தடை, உன் பாவமே உன் குடும்பத்துல வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தடை. காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் நீ இப்படிப்பட்ட உபத்திரத்துல வாழும்படிக்காக தேவன் உன்னை அழைக்கல. நீ சுகமாய் மகிமையாய் நீ எல்லாரும் போல சந்தோஷமா வாழும்படிதான் ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிறார். முதல்ல சிக்ஸ் பாவம். இரண்டாவது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏன் ஜெபம் கேட்கப்படுகிறது இல்ல? புரியுதா நான் பேசுறது? அப்படியே புது பதமே அப்படியே பாத்துறீங்க. இறங்கிட்டு நல்ல ரொம்ப நல்லது. இரண்டாவது ஜேம்ஸ் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போமாக. 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். James chapter 5 verses 16. நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீங்க கவனமா கேளுங்க. ரொம்ப பேரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சொல்லுகிற ஒரு நிச்சயமான ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? நான் கிறிஸ்துக்குள்ள நீதிமான், நான் கிறிஸ்துவினால் நீதிமானாக மாற்றப்பட்டேன், நான் இயேசு கிறிஸ்துனால இனி நீதிமானா நான் மாறிட்டேன், நான் செய்கிற ஜெபத்துல நான் நீதிமானா இருக்கிறதுனால அந்த நீதிமானுக்கு ஆண்டவர் கட்டாயமா பதில் கொடுப்பாருன்னு சொல்லி அநேக பேர் என்ன தெரியுமா சொல்றோம்? நம்ம நீதிமானா இருக்கிறோம். ஆனா இந்த வசனத்தை நல்லா கவனமா படிங்க. திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. நீ சொஸ்தமானா என்னது? சுகமாய்.
சுகமாய், சொஸ்தமாய், ஆமாதானே? சுகமாய், என்னம்மா? சுகமடைய நீ குணமாகணும்னு சொன்னா, நீங்க யாக்கோபு இப்படியே சொல்றாரு, நீ குணமாகணும்னு சொன்னா உங்கள் குறைவுகளை, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, அப்படின்னா அதோட அர்த்தம் எது? ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு. நீ சுகமாகணும், சுகமாவதுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிக்கையிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சொல்லுங்களேன், எனக்கு புரியும். குணமாகணும்னு கடவுள் என்ன குணமாக்கணும், அதானே? ஆமா தானே? என்ன கவனிக்கிறீங்க? இப்ப நான் குணமாகணும், நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே என்ன குணமாக்குங்கன்னு. அவரோட வேலை என்னது? என்ன குணமாக்கணும். ஆனா இந்த வசனம் அப்படி போட்டிருக்கு, நீங்கள் சொஸ்தமாக்க வேண்டும்னா உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர், பாருங்க, இப்ப நான் சுகமானு சொன்னா, இவன் பேர்ல இவனை குறித்து ஏதாவது ஒரு குற்றம் என் மனசுல இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னா, முதல்ல என்னோட சுகத்துக்காக ஜெபம் செய்யறதுக்கு முன்பாக இவன் பேரில் இருக்கிற குறைகளை, இவன் பேரில் இருக்கிற கசப்புகளை, இவன் பேரில் இருக்கிற தீமைகளை நான் முதலாவது தேவன்கிட்ட மன்றிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, இவன் பேரில் இருக்கிற குறைகளை நான் மனசார மன்னிக்கிறேன். இவனை குறித்து, இவன் செய்யற காரியங்களை குறித்து மனதார நான் மன்னித்து அவனுடைய தவறுகளை மனதார மன்னித்து மறைக்கிறேன் என்று சொல்லும் போது, அப்புறம் வாசிங்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க, ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்க, நீதிமான் செய்யும். பாருங்க, இங்கதான் சொல்லப்படுகிறது, நீ எப்ப அவன் குற்றத்தை மன்னித்து இவனை மனதார நீ ஆசீர்வதிக்கிறியோ, மனதார இவனை நீ மன்னிக்கிறியோ, மனதார இவனோட குற்றத்தை நீ மனசுல இருந்து அவனை மன்னிச்சு மறக்கிறியோ, அப்பதான் நீ நீதிமான். புரியுதுங்களா? சும்மா எடுத்தா கவுத்தம் சொல்லி பேசாதீங்க. நான் கிறிஸ்துக்கள் நீதிமான், நான் பைபிள் படிக்கிற நீதிமான், நான் அல்லேலூயா சொல்ற நீதிமான், என் பேரு கிறிஸ்துவ பேரு, அதனால நான் நீதிமான். No. When you do the forgiveness, எப்ப ஒரு மனுஷன் மனசார நீ மன்னிக்கிறியோ, அப்பதான் நீ நீதிமான். அவனை மன்னிச்சு அவனை ஆசீர்வதிக்கிறியோ. இது எங்க பாஸ்டர் போட்டிருக்கு? யோபு பக்தனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவனுடைய மனைவி, அவனுக்கு குஷ்டரோகம் பிடித்த கேட, அவன் மனைவி என்ன சொல்றா தெரியுங்களா? அவன் ஒரு ஆசீர்வாதமா இருந்தவன் யோபு. அரண்மனை, நல்ல பிள்ளைகள், மனைவி எல்லாம் சுத்தி இருந்த வேலையில அவனுக்கு ஒரு குஷ்டரோகம் வந்தது. அவனுக்கு குஷ்டரோகம் வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, அங்க இருக்கிற கொட்டாங்குச்சி தெரியுங்களா? இந்த தேங்காய்ல இருக்கும் பாருங்க, அட்டை மாதிரி, அந்த அட்டையை எடுத்து சொருட்டுவான். இத பார்த்த சொந்த மனைவி யோபுவை பார்த்து சொன்னாலா, நீ ஏன் ஒன்னும் உயிரோடு இருக்க? இன்னும் அந்த கடவுளை சோதனை சொல்லிக்கிட்டே இருக்க. அந்த கடவுள் தான் உன்னை கைவிட்டு இன்னைக்கு உடம்பெல்லாம் குஷ்டரோகம் பிடிச்சிருக்க. உன்னை என்ன நீ சொன்னிக்கிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்க? ஆடு மாடு சொத்து எல்லாம் போச்ச, ஒண்ணு நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லி அவளும் அந்த மனைவியும் பிள்ளைகளும் இந்த யோபு பக்தனை விட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ உயிரோடு இருந்தது போதும், நீ செத்துரு, உன் தேவனை தூசி நீ செத்துரு. ஏன்னா உன் தேவனை அவனை சுகப்படுத்த முடியல, நீ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, செத்துரு. அப்புறம் யோபோட நண்பர்கள் வந்து யோபுட்ட சொல்றாங்களா, உன்னை என்ன நீ இப்படி எல்லாம் இருந்துகிட்டு இருக்க, உன் வாழ்க்கை தான் போச்ச, இதுக்கு மேல நீ எழுத முடியாது, குஷ்டரோகி ஆயிட்ட, சுகமா ஆக்க முடியல உன் கடனால, ஆனா நீ சோதனை சொல்லிட்டு இருக்க, அதனால உன் கூட இருக்கிறதோட அப்படின்னு சொல்லி அவர்களும் இந்த யோபு பக்தனை உதாசனமா தள்ளி விட்டு போயிட்டாங்க.
இந்த யோபு நல்லா கவனமா கேளுங்க. இந்த யோபு அந்த டைம்ல கூட தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தான். அந்த தேவன்கிட்ட நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்தானா இவர்கள் பேசுனத ஆண்டவரே பெரிதா எண்ணாம அவங்களை ஆசீர்வதிக்கிறது, நான் மனதார அவங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி இந்த யோபு வந்து ஜெபம். இந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் யோபு, நீங்க வேதத்துல நல்லா பாருங்க, ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்க, ஆண்டவரே என்ன குஷ்டரோகத்தை என்னிலிருந்து எடுத்து போடுங்க, ஆண்டவரே நான் இழந்த எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க. அவங்க வேண்டவே இல்லை. நீங்க பைபிள்ல நல்லா படிச்சு பாருங்க, அவன் தேவனுக்கு கேட்கவே. ஆனா அவன் கேட்டது என்ன தெரியுமா? தன் நண்பர்கள் தூசித்த வார்த்தைகள், தன் மனைவி தன் பிள்ளைகள் தூசித்த வார்த்தைகளுக்காக அவன் வேண்டுதல் செய்தான், மன்னிப்பு கேட்டான். ஆண்டவரே அவங்களை தண்டிச்சிடாதீங்க, அவங்க செய்ததை மன்னிச்சிருங்க, அவங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணும்போது இந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாரு தெரியுங்களா? நீங்க யோபுல நல்லா போய் படிச்சு பாருங்க அவனோட சரித்திரத்தை. அவன் இழந்து போனதை காட்டிலும் ரெட்டு தனியா அப்படின்னா ரெட்டிப்பா அவன் ரொம்ப பணக்காரனா மாறினானா. அது மட்டும் இல்ல, அவன் சரீரத்தில் இருந்த எல்லா குஷ்டரோகியமும் ஆண்டவர் சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவனை திருப்பியும் ஆண்டவர் சீமானாய் அவர் ராஜாவாக ஆண்டவர் மாற்றினார். காரணம் என்ன தெரியுங்களா? அவன் ஆண்டவர்கிட்ட அவனுடைய மனதில் இருக்கிற போகினஸ், மன்னிக்கிற உள்ளத்தை அவன் வெளிப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம ஜெபம் கேட்கப்படாத காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க பிறரை மன்னிக்க முடியல, பிறரோட குற்றத்தை மறக்க முடியல, பிறர் செய்த காரியங்களை குத்தி 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 காட்டுறீங்க. ஏன் இன்னொரு காரியத்தை சொல்றேன், கிறிஸ்தவர்களுக்கு ஏன் தெரியுங்க சமாதானம் சந்தோஷம் இல்லை? வேற ஒன்றும் இல்லை. சார் எனக்கு தெரியும் பர்ஸ்ல காசு இல்லை, சார் எனக்கு தெரியும் நாளைக்கு வீட்டுக்காரன் வந்துருவான், வீட்டு காசு கட்டணும், சார் நாளைக்கு பேங்க்ல இருந்து கால் பண்ணிடுவானுங்க, காடி காசு கட்டணும், அதனால எனக்கு சந்தோஷம் இல்லை. இல்லையா, நீ நல்லா ஆராய்ஞ்சு பாரு, எத்தனை நாள் நம்ம சந்தோஷம் இல்ல? உன் மனசுல யார குறித்து கசப்பா வச்சிருக்க? அவங்களுக்கு போன் அடிச்சு அவங்கள்ட்ட மன்னிக்கல, சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வீட்டுல வந்து. நீங்க நம்ம தான் அதை அறியாம வேற காரியத்தை குறித்து இதனால சந்தோஷம் இல்ல, அதனால சந்தோஷம் இல்ல, இதனால சமாதானம் இல்ல, புருஷன் வந்தா பறந்து இருக்கான், மனைவி வந்தா டைனோசர் இருக்கு, பிள்ளைங்க வந்தா கரடி மேல் இருக்கு, இப்படியா சொல்லி நம்ம என்ன பண்ணுகிறோம்? கஷ்டங்களை தேடி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு விடுதலை கொடுத்திருக்கார், சமாதானம் கொடுத்திருக்கார் சொன்னா முதல்ல உன் வாழ்க்கையில நீ பெருந்தன்மையா மன்னிக்க கத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மன்னிக்கிற என்ன சொன்னாலே பாவக்கா சாப்பிடுற மாதிரி, ஐயோ கஷ்டத்துல நான் எதுக்கு மன்னிக்கிறோம்? அதுல ஒரு நான் கேட்பாங்க, தப்பு நான் செய்யலையே, அவன் தானே என்ன தப்பா பேசினான், அவன் தானே என்னை பத்தி குறையா சொன்னான். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நீ நீதிமான் சொன்னா முதலாவது பிறர் செய்கிற குற்றத்தை மனதார நீ மன்னிக்கணும். ரெண்டாவது அப்பதான் உன்னோட ஜெபம் தேவ சமூகத்துல எட்டப்படும். அல்லேலூயா. ஓகே, இங்க இயேசு சொல்றாரு கேட்போம். மத யாக்கோபு சொன்னாரு, ஜேம்ஸ் சொன்னாரு கேட்போம். இப்ப இயேசு சொல்றாரு மார்க் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம் கிட்ட வாசிப்போமாக. இங்க இயேசு இப்படியாக சொல்லுகிறாரு, மார்க் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம். Chapter Mark verse 11 verses chapter 11 verses 25 to 26. நீங்கள் அப்படியே பண்ணுங்க, நீங்கள் நின்று 25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் இதுவும் மன்னிப்பு பத்தி தான் சொல்லுது. உங்களில் யார் ஒருவர் பரலோகத்தில்
அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாமல் இருப்பீர்கள். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவோ உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். அதோட சேர்ந்ததுதான் வந்து யாக்கோபு சாட்சி கொடுத்தாரு. இப்ப இயேசுவே சொல்றாரு, உங்கள் பிதா உங்கள் குற்றங்களை மன்னிக்கணும் சொன்னா, உங்களோட தவறுகளை மன்னிக்கணும் சொன்னா. இப்ப பாருங்க, நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இப்ப நானு யாங் வாலிப வயசுல ஒரு அப்பை கொள்ளையில போய் மருளு கிழங்கெல்லாம் திருடிட்டு வந்துட்டேன். ஓகேவா? மருளு கிழங்கு திருடிட்டு வந்துட்டேன். அப்பை வந்து கையும் காலமா எனக்கு பிடிச்சிட்டாரு. இப்ப அப்பை கிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்ப்பேன்? அந்த அங்கிள் சின்ன கிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்ப்பேன்? தப்பு, எஸ் நான் தப்பு பண்ணிட்டேன். மருளு கிழங்கு திருடி பையில கட்டி வந்துட்டேன். அப்பை பிடிச்சிட்டாரு கையும் காலமா. இப்ப அப்பை கிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்ப்பேன்? சொல்லுங்க. மருளு கிழங்கு எனக்கே கொடுத்துடணும்னு சொல்லி ஆளை விட்டாலே போதும் சாமி என்று ஓடி இருந்தா பார்ப்பேன். இப்ப எங்கேயாச்சும் மன்னிச்சு விட்டுருவானு அதான பார்ப்போம். இப்ப அப்பே நான் மன்னிக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்? அப்பே சொல்றேன், ஓடில அப்பே இவ்வளவுனா சரியா அப்பா அவன் பசிக்கிறான் பசா சரியா அப்பே மறுபடியும் கொடுக்குறான் அக்கா வரான் யூசுரா அக்கா அப்படின்னு சொல்றேன். அழுது விழுந்து அப்பே என்ன மன்னிச்சிட்டான். ஓகே, நல்லா கவனமா கேளுங்க. அப்ப என்ன மனுஷன் என் வீட்டுல ஒரு 2 வாரம் கழிச்சு ஒரு அழகான பாசி வச்சிருந்தேன். பாக்குற ஒரு சின்ன பையன், மாணவ பையன் என் வீட்டுல வந்து அந்த பாசி அழகா கட்டிக்கிட்டு இருக்கான். நான் பார்த்துட்டேன், என்ன அந்த பாசி எங்க அம்மா கிட்ட பாசியை வந்துடும் நான் சொன்னேன். ஓடி போய் அவனை பிடிச்சேன். அவனும் அதே மாதிரி என்கிட்ட பண்ணி கேட்கிறான். நான் சொன்ன கபலே saya panggil polis sekarang lu panggil lu bapak saya mau bawa dengan dia panggil dia saya mau panggil polis mana lu boleh curi அப்படின்னு சொல்லி சரிங்களா அப்படின்னு சொல்லி நான் கூட சொல்லிட்டேன். அவங்க அப்பா வராரு. யாருன்னு பார்த்தா எந்த மருளு கிழங்கு தொடர்ந்தானோ அதே அப்ப என் வீட்டுக்கு வராரு. இப்ப இங்க உள்ள சிச்சுவேஷன் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நீங்களா இருந்தா என்னவா? என் கண்ணே எனக்கு இப்ப அந்த பையனை நான் மன்னிக்கலன்னா அப்ப அவர் என்ன மன்னிச்சதுக்கு அர்த்தமே அல்ல. ஆமாவா இல்லையா? யோசிங்களேன். யோசி மாத்தி யோசி சொல்லுங்க. இப்ப அவன் பையனை அப்பா என்ன மன்னிச்சிட்டாரு. அவன் பையனை நான் மன்னிக்கணுமா இல்லையா? சொல்லுங்களேன். ஆனா நம்ம அப்பா என்ன சொல்றாரு? நீ அவனோட தப்ப நீ மன்னிச்சிட்டா நான் உன் பாவத்தை உன்னுடைய தப்ப நான் எப்படியே மன்னிச்சிட்டேன். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? விடாப்புடியா கடவுள் நம்மளை மன்னிச்சிட்டாரு, ஆனா மனுஷன் நம்ம மன்னிக்க முடியல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனம் இயேசு பேசுறாரு, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறைவு உண்டாக்கினார் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை மன்னிச்சுதான் அப்படி ஒரு வேலை மன்னிக்க முடியலன்னா நீ மன்னிக்கவே மாட்டேன்னு சொன்னா அடுத்தது ஆண்டவர் ஒரு பதில் சொல்றாரு. நான் உணர்ந்தாலும் என் மீசையில மண்ணு விட்டார், நான் மன்னிக்க மாட்டேன், அவனை எதுக்கு மன்னிக்கணும் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா அதே இயேசு திருப்பி உனக்கு ஒரு பதில் சொல்றாரு. நீங்க மன்னிக்கலன்னு சொன்னா அவரும் உங்களை மன்னிக்கவே மாட்டார். இன்னைக்கு நம்மளோட ஜெபம் கேட்கப்படாத காரணம் என்ன தெரியுமா? மித்தவர்கள் பேரில் இருக்கிற குறைகளை தவறுகளை அவங்க செய்கிற தப்பிதங்களை உங்களால மன்னிக்க முடியும். இன்னைக்கு நம்மளுக்கிட்ட எல்லா ஆசீர்வாதம் ஆண்டவர்
பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் பெற்றுக்கொள்ள முடியல தெரியுமா? நீ பிறரை மன்னிக்க முடியல, பிறரோட குற்றங்களை அவனால மறக்க முடியல, பெருந்தன்மையா அவர்களுக்காக ஜெபம் செய்ய முடியல. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனோட வாழ்க்கையில இயேசு இப்படி சொன்னாரு. ஐயா, கிறிஸ்தவன் கூட இந்த வார்த்தையை மறந்துட்டான். ஆனா சினிமாக்காரங்க ஒண்ணும் மறக்கல. இந்த கண்ணத்தை காட்டினா அது கண்ணத்தை காட்டு. நீ நம்ம காட்ட முடியலையே. காட்டுறதுக்கு முன்னாதான் ஓகே இருந்தேன். சிங்கம் எழுப்பிடுச்சு. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபம் கேட்கணுமா, உன் ஜெபத்துக்கு பதில் வருமா, உன் ஜெபத்துக்கு வந்து ஆண்டவர் செவி கொடுக்கணுமா, உங்க குறைகளை மன்னிங்க. மன்னிச்சது மட்டும் பெருசு இல்ல, மறக்கணும். ஒருவேளை இப்படி ஒரு உதாரணம் எடுக்கலாம். நீங்க மன்னிச்ச இப்படி ஒரு உதாரணம், ஒரு சூழ்நிலை கிடைக்கும் போது, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவங்கள்ட்ட ஒப்புர ஆவறீங்க வச்சுங்களேன். நீங்க ஒப்புர ஆகும்போது அவங்க வெட்கப்படுத்துறாங்க. நான் அவனை மன்னிக்க மாட்டேன், நீ எப்படியே போற, நீ செஞ்சல பேசுற, நான் மன்னிக்க மாட்டேன் அப்படி சொன்னா கூட உன்னுடைய மன்னிப்பை மனப்பூர்வமாய் நீ அங்க செஞ்சிடாம, கடவுள் உன்னை ஆசீர்வதிக்க சொன்னா நீ அங்க செஞ்சிடாம, நீ அந்த உபத்திரத்துல நீ கடந்து போகும்போது தான் அந்த ஆசீர்வாதத்துல நீ சந்தோஷமா வாழ முடியும். புரியுதுங்களா? இது தேவ வார்த்தையா, வசனம். கருப்புள்ள இருப்புள்ள இங்க ஒரு வசனத்துக்காக 2 காரியத்தை சொல்லிட்டேன். ஒன்று பாவம், ரெண்டாவது forgiveness, other sin அப்படின்னு, மூன்றாவது சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். என் இருதயத்தில் இதுதான் எல்லாத்தையும் ஒழிச்சிடலாம், அடிச்சாச்சும் மாத்திடலாம். ஆனா இருதயத்தில் இருக்கிறது கண்டுபிடிக்க கஷ்டம். இந்த வசனம் போட்டுக்கு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் உன் இருதயத்துல அக்கிரமமான காரியம். குணத்தை நல்லா இருக்கிறாங்கன்னா ஜெலஸ், இவன் எப்படி நல்லா இருக்க முடியும்? ஒரு நாள் நான் சமைக்க வரேன், நான் நல்லா போறாம எரிச்சல், மற்றவங்களை குறித்து ஒரு வஞ்சமா, மண்கண். ஓ இல்ல, இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு நல்லா இருக்காங்க, இவங்க மட்டும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, இவங்க மட்டும் வரதான் பிள்ளைய பத்தி போடுறாங்க, இவங்க மட்டும் இப்படி இருக்கிறாங்க, இவங்களை பார்த்தா எந்த நேரமும் இந்த மாமா கடையை சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க, இவங்களை பார்த்தா எந்த நேரமும் ஜிகி 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 பல போட்டுக்கிட்டே இருக்காங்க. இருதயத்தில் இருக்கிற அக்கிரம சிந்தை. இப்ப நம்ம சபையில வச்சீங்களேன், யார சொல்லலாம், நம்ம சைமன் BMW வந்து இறங்குறாங்கன்னா கை கொடுத்து பெஸ்ட் ஆஃப் லக், மாமா கடை கூட்டு போய் எனக்கு ஒரு மில்ல வச்சு வாங்கி கொடுன்னு சொல்லு. நீ அவனை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஒரு காரியத்தை நம்மளோட பிள்ளைகள், நம்மளுக்கு தெரிந்தவர்கள் நல்லா இருக்கிறா சொன்னா அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. இவன் மூணுக்கும் இவன் பியர்டுக்கும் சரியா இல்லையே, யாருக்கு தெரியாம இருக்குமா? அக்கிரம சிந்தை உன் இருதயத்துல ஆண்டவர் இருக்கிறார் சொன்னா அக்கிரமா மற்றவங்களை வந்து நீ நியாயத்தை இருக்க மாட்ட. சில நேரத்துல பாருங்க, ஏதாவது ஒரு சிஸ்டர் தவறி பேசியிருப்பாங்க, அவங்க நியாயத்திலோ அது என்ன பத்தி தான் பேசுது, அது என்ன குத்தி குத்தி பேசுது, அதுக்கு என்ன கண்டா ஒரு ஜெலஸ். நீயா ஏன் உன்னோட சிந்தையில, உன்னோட இருதயத்துல அந்த சிந்தையில அக்கிரமத்தை சேர்த்து கொள்கிற? அதனால இந்த வசனம் என்ன பண்ணுது, திருப்பி வசங்க, இந்த என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் உனக்காக காது கொடுத்து கேட்கவே மாட்டார். நீ என்னதான் தலைக்கீழ நின்று சாத்ராக் மேஷாக் அபிநேகோ போல ஆண்டவரே விசுவாசத்துல நடக்கிறேன்னு சொன்னா கூட உன்னோட ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டார். ஏன் தெரியுமா?
எப்படி உன் பிள்ளை உனக்கு பயப்படும்? எப்படி பிசாசு உனக்கு பயப்படுவான்? ஆமாவா இல்லையா? எப்படி வியாதி உனக்கு கீழ்ப்படியும்? எப்படி உன் கம்பெனியில நீ வந்து ப்ராப்ளம் இல்லாம போவ? நீ தேவனுக்கே கீழ்ப்படிய முடியலையே. சரி, அது அவுட் ஆஃப் டாபிக். அக்கிரம சிந்தை. ஹalleluya. உன் மனசுல நல்லா இருக்கட்டும். யார் இவருக்காக நல்லா இருக்கட்டும், இந்த சிஸ்டரா நல்லா இருக்கட்டும், இந்த பிரதரா நல்லா இருக்கட்டும், இவங்களோட படியா நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி உன் இருதயத்தை எப்பயுமே கடவுளுக்கு முன்பாக சுத்தமா வச்சிரு. ஹalleluya. இப்ப அந்த சிஸ்டர் வீட்டுக்கு நான் போறேன். அவங்க வெளியே இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து சிஸ்டர் வரட்டும். ரெண்டு சம்பா பக்கத்து வீட்டுல அங்கிள்கிட்ட போயிட்டு அந்த சம்பால குப்பையெல்லாம் அணுது நடுவில் கொட்டிட்டு இப்போ வரட்டும் வராறையில பார்ப்போம். அப்படியே வச்சிருப்பாங்க. எப்படி வச்சிருப்பாங்க? சுத்தமா வச்சு வாசனை புசு அடிச்சு வாங்க பஸ் நீங்க பாக்குறத பார்த்தா கொடுப்போம், ஆனா கொடுக்க மாட்டோம் பஸ். ஒரு மனுஷன் வரும்போது எந்த அளவுக்கு கனப்படுத்துறோம்? ஒரு தேவன், ஒரு இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல வரான்னு சொன்னா உன் இருதயத்துல எப்படிப்பட்ட சிந்தை இருக்கும்? உன் உள்ளத்துல எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கணும்? உன் உள்ளத்துல எப்படிப்பட்ட வாசனை இருக்கணும்? உன் இருதயத்துல எப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் இருக்கணும்? ஐயா, நல்லா ஆண்டவரை ஆழமாய் தேடுகிறவர்கள் தான் இருதயத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு சுத்தமான ஒரு வீடாக இருக்கணும்னு சொன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டியோ மாசத்துக்கு ஒரு வாட்டி வீடை சுத்தம் பண்ணக்கூடாது. தினம் தினம் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் வீடு சுத்தமா இருக்கும். தீபாவளிக்கு ஒரு வாட்டியும், பொங்கலுக்கு ஒரு வாட்டியும், கிறிஸ்துமஸ்க்கு ஒரு வாட்டியும், குட் ஃப்ரைடேக்கு ஒரு வாட்டியும் நம்ம சுத்தம் பண்ண வச்சுங்களேன். நீங்க அப்படிதான் ரொம்ப பேரோட இறுதியம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி நியூ இயர் அன்னைக்கு மனம் திரும்புவாங்க. இன்னிலிருந்து இந்த காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். அது சிகரெட்டா இருக்கலாம், தண்ணியா இருக்கலாம், வேற ஒரு கெட்ட பழக்கமா இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு கேங் இதா இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியமா இருக்கும். வருஷத்துல எடுப்பாங்க. அந்த தீர்மானம் 5 நாள் கூட ஆகாது, பழைய குருடி போயிருவாங்க திரும்பி. 5 நாள் தான் அவங்களோட டிரான்சாக்ஷன், அவங்களோட சோதனை 5 நாள். சோதனையை மேற்கொள்கிறவர், சோதனையை சகிக்கிறவர் 5 நாள் தான், பாக்கி வேணா இருப்பான். சரி, அந்த டாபிக்கு நான் வரல. பாருங்க, நீங்க பாவமுள்ள ஹார்ட், என்ன ஹார்ட்? லவ் ஹார்ட். பாவமுள்ள உங்களோட அன்பான இருதயத்தை பாவமா மாத்தாதீங்க. அன்பா இருக்கிற, பாசமா இருக்கிற, இயேசு இருக்கிற இருதயத்தை பாவத்தை கொண்டு வைக்காதீங்க. புரியுதுங்களா? 3வது, உங்களோட ஜெபம் கேட்கப்படுகிறது இல்ல. 4வது, மார்க் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனத்தை சீக்கிரம் பண்ணியா டக்கு டக்கு நான் முடிச்சிடுவேன். 23 24. எவனாகிலும் இந்த மழையை பார்த்து நீ எழுந்து சமுத்திரத்திலே கல்லிட்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நல்லா கவனமா கேளுங்க. ஜெபம் கேட்கப்படுறது காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஜெபம் செய்யும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். உன் ஜெபத்துக்கு பதில் வராத காரணம் இருக்குமா? டவுட்னா என்னது? சந்தேகம். சந்தேகம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இருக்குன்னு சொன்னா அவன் முழுமையா அவனோட பிரயாணத்தை போய் சேர முடியாது. இப்ப நம்ம ரொம்ப பேரு இடத்துக்குலாம் போனா என்ன தட்டுறோம்? பேஸ் தட்டுறோம். பேஸ் தட்டி கோலம் கூட தட்டுறோம். தட்டிட்டு என்ன பண்றோம்? அதை பார்த்துக்கிட்டே போறோம் வச்சுங்களேன். போய்கிட்டே இருக்கிறோம்.
டக்குனு அந்த வேஸ் வந்து வேற மாதிரி ஜனம் காட்டுதுன்னா நம்ம கொஞ்சம் பார்ப்போம். என்ன அது நின்றுகிட்டே இருக்கு, காடி முடியும் போது ஏரோ போக மாட்டேது அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா சிக்னல் வேலை செய்யல, அதனாலதான் அது அப்படியே ஓடியே இருக்கு. லைன் சரியா வந்துருச்சுன்னா கரெக்டா போகும். நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுங்களா, அதை போட்டு நோண்டி இருக்கிற கண்ணும் நல்ல கண்ணா மாத்தி கேளு போற ஹைவே என்ன பண்ணிடுவோம், மாத்தி நீட்டி பிளாத்தானுக்கு எடுத்துருவோம். இதுதான் நம்மளோட வாழ்க்கையில டவுட், அவிசுவாசம். ஒரு மனுஷன் ஜெபம் பண்றான்னு சொன்னா அந்த ஜெபத்தினால உறுதியா இருக்க வேண்டும். சில நேரத்துல விசுவாசத்துல பாஸ்டர் ஜெபம் பண்ணி சொல்லுவாங்க, ஐயா ரத்த ஓட்டலாம் நார்மலா இருக்கா, ஒரு சிந்தெல்லாம் நார்மலா இருக்கா, இந்த குத்துது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல குத்துதுன்னு இது இருக்கா பாஸ்டர் முதல்ல கேட்க இருந்துச்சு, ஆனா இப்ப இருக்கு, ஆனா லேசா குத்திக்கிட்டே இருக்கு. நாங்க பயோகிராபிக்கா பயோகிராபி என்னமோ டிராபி நாங்க செஞ்சுக்கிட்டா இருக்கோம். நாங்க விசுவாசத்துல ஜெபம் பண்றோம், சுகம் கொடுக்கிறது ஆண்டவர், நீ விசுவாசமா பெற்றுக்கொள்ளணும். எஸ் ஆண்டவர் என்ன குணப்படுத்துறார் கேள். ஹalleluya. போனால ஒரு வயசானவர் வந்தார் ஸ்ட்ரோக் அடிச்சு, என்கிட்ட ஒண்ணும் இல்ல வந்தாரு, ஜெபம் பண்ண ஆண்டவர் குணப்படுத்தாரு போங்கன்னு. நேத்து வந்தாரு பிரேயருக்கு, பாஸ்டர் ஆண்டவர் கொஞ்சம் குணப்படுத்திருக்காரு, நான் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கிறேன், ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு. நேத்து வந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு கடைசி ஆண்டவர் ஒரு விடுதலை ஆக்கிட்டாரு, சந்தோஷமா இருங்க, கண்டிப்பா நீங்க ஓடுவீங்கன்னு சொன்னேன். வந்து இப்படி இப்படி சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாது, இப்படியே இருந்தார் போன வாரம். நேத்து ஹalleluya ஹalleluya ஏசப்பா அப்படின்னு கை நான் சொல்றேன், இவர் எப்படி வந்தாரு எப்படி மாறிட்டாரு. என்னால அவருக்குள்ள இருக்கிற விசுவாசமே அவரை விடுதலை ஆக்குறது. இன்னைக்கு நம்ம செய்யற ஜெபம் டவுட்டால இருக்க கூடாது. ஹalleluya. ரொம்ப பேருக்கு கல்யாணம் பண்ணிட்ட பிறகுதான் பசங்க சந்தேகப்படுறாங்க. நம்ம இங்கடா பலன் கிடைக்கலன்னு பார்த்தா அம்மா சிரிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்ட பிறகுதான் டாப் பண்றாங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னே வச்சுக்கோ டவுட், கல்யாணம் பண்ணியா முடிச்சு சிம்பிளே தான் கழுத்து. அதோட நீ வந்து பலி கொடுத்து ஆடா போயிடணும், கல்யாணம் பண்றது முடிச்சு, அதோட சந்தேகம் படக்கூடாது. அந்த சந்தேகன்ற போதே வரக்கூடாது உனக்கு. அந்த மாரி கடவுளை நீ தேடுன்னு சொன்னா, ஆண்டவரை ஜெபிக்கிறன்னு சொன்னா உனக்கு முதல்ல என்ன வந்தது, உனக்கு சந்தேகன்றது நாலாவது, சந்தேகன்றதே இருக்கக்கூடாது. ஆண்டவரை ஜெபம் பண்றேன்னு சொன்னா சந்தேகம் இல்லாம இருக்கிறேன்னு சொன்னா ஜெபம் பண்ணு. நீ சந்தேகத்தோட இருக்கன்னு சொன்னா நானே உனக்கு பதில் சொல்றேன், நீ ஜெபிக்கிறது நடக்காது, நடக்காது. அதுக்கு ஜெபிக்காத உடனே நீ சந்தேகப்படக்கூடாது நினைச்சினா ஜெபம் பண்ணு, ஜெபம் ஆண்டவர் கட்டாயமா அந்த ஜெபத்துக்கு பதில் தருவாரு. ஹalleluya. அதனால நாலாவது என்ன பண்ணக்கூடாது, சந்தேகம். இப்ப போறீங்க ஹாஸ்பிடல் போறீங்க, டாக்டர் இருக்காங்க, நீங்க சந்தேகம் பண்ணுவீங்களா, இது ஒழுங்கா ஊசி குத்துமா இல்ல இது குத்துற ஊசி நீங்க தான் கடைசி நாளா அப்படின்னு சந்தேகப்படுவீங்களா? சொல்லுங்களா சொல்லுங்களா சொல்லுங்க. சந்தேகப்படாது தானே, நீ குத்துற ஊசி தான் நம்ம கடைசி நாள் அப்படின்னு இல்லையே. அப்ப நீ ஜெபிக்கிற ஜெபத்துல சந்தேகம் இல்லாம ஆண்டவரே நீங்க செய்வீங்க. நாலாவது. ஐந்தாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் வாசிங்க. சீக்கிரம் போங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல, அஞ்ஞானிகள்னா என்ன தெரியுமா, மேதைகள், படிக்க தெரிஞ்சவங்க. சொல்லுங்களா, உங்களுக்கு வந்து ஒரு ஏசு அட்டினா 430 கரெக்டா சொல்லு. அஞ்ஞானிகள்னா என்னது தெரியாதா? மெச்சிக்கிற மாதிரி தூக்கி இடுப்பு வச்சுட்டு இப்படி ஆடுறது அஞ்ஞானிகள். இந்த ரோட்டு ஓரமா போனீங்களா அப்படியே உளறிக்கிட்டே இருப்பானுங்களே, கரக்கோடு
2 கல்லை போட்டு உருட்டி பாருங்களேன், எப்படி ஓரட்டும், எப்படி கேட்கும்? அதான் அஞ்ஞானிகள். நானும் திருப்பி மறந்துட்டேன். அதான் இயேசு அடிப்போம், அந்த அடி போடும். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல தேவையில்லாத வார்த்தைகள் பேசிக்கிட்டே இருக்கிறோம். தேவையில்லாத தயிரோட மேலே பேசிக்கிட்டே இருக்கிறோம். தெரிஞ்ச எல்லாமே தெரிஞ்ச அப்பா புள்ளோ, நீமா புள்ளோ, அண்ணா புள்ளோ பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு இந்த வாசனை நல்லா போட்டுருக்கு. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல, ஜெபத்துல அஞ்ஞானிகள் மேல பேசாத. ஓ நான் வானத்தை பிறந்தேன், நான் பூமியை பிறந்தேன், நான் கிறிஸ்துக்குள்ள எப்படி இருந்தேன், நான் கிறிஸ்துக்குள்ள உபவாசத்துல இருந்தேன், நான் கிறிஸ்துவின் குடும்பத்துல வந்திருக்கிறேன், ஆண்டவரே என்னை அறியும். தேவையில்லாத பேசாத. எதை பேசணும்? உன் ஜெபத்துல எதை கேட்கணுமோ குறிப்பா அதை கேளு. மரியாதை எடுப்பாங்க பாருங்க, ஜெயிலிருந்து பஸ் கேரளா இறங்கிறோம், கேரளா போயிட்டு இன்னும் பிராங்க் பஸ் எடுப்பாங்க. அதுக்கெல்லாம் வேணாம். ஏன் என்ன பாத்தீங்க? நீ பாக்கிறதா பேசுறேன் வாசி மாதிரி மதியமா வந்துருச்சா? அஞ்ஞானிகளும் வீண் வார்த்தைகளும் ஒட்டின்னு சொல்லியா? அடுத்தது நீங்க வீண் வார்த்தைகளும் அலப்பாதிகளும் அவர்கள் நல்ல கவனமா கேளு. வசனத்தை படிச்சா விடுதலை ஆகணும். வசனத்தை படிச்சா நீ என்ன ஆகணும்? மத்தவங்களை போய் பைத்தியமாக்காத. நீ வசனம் படிச்சதுக்கு நீ விடுதலை ஆகிறதுக்கு மத்தவங்களை போய் பைத்தியமாக்குறதுக்காக இல்ல. வசனத்தை நல்லா பாருங்க, திருப்பி வாசி மாதிரி. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகள் போல, அஞ்ஞானி இல்ல 8வது வசனத்தை வாசி. அவர்களைப் போல நீங்கள் செய்யாது. இல்லமா அவர்கள் அஞ்ஞானிகள். அதிக வசனத்தினால் தான் ஜெபம். அப்படின்னா நீ ஜெபிக்கிற ஜெபம், நீ சொல்ற வார்த்தை ஆண்டவர் கேட்குவாரு. இதாவே தேவகுமாரன் என் மேல் இருக்கிறனால அடியே நான் தாழ்த்தி, நான் தூசி, நான் குப்பை, நான் ஒன்னதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். என்னை உங்களோட சிலுவையின் பின்னாடி ஒழிச்சு தேவையில்லாம பேசாதீங்க. உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரே எனக்கு உப்பு வேணும், ஆண்டவரே எனக்கு முட்டை வேணும். கேட்டு அவருக்கு புரியும். நீ டயலாக் எல்லாம் சொல்லி அடிக்கலாம் பேசணும்னு அவசியம் இல்லை. வசனம் அப்படிதான். இன்னைக்கு ஜெபம் சரியா செய்யாதனால அவன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். அதிக வசனம் அப்படின்னா மாயக்காரன் போல நடிக்கிறது. ஆண்டுட்டு வந்தா புறாசத்து மாட்டுக்கிறது, சேர்ச்சுக்கு போடுற சட்டையை போட்டுக்கிட்டு நல்லா பர்ஃபெக்ட் பண்ண அடிச்சுக்கிட்டு அப்படி பயபக்தியோட கடவுள்கிட்ட நடிக்காது. நீயாவே தங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது என்று நினைக்கிறார்கள். அவர்களை போல நீங்கள் செய்யாதீங்க. பாருங்க, வீண் வார்த்தைகள். நீ ஒருத்தங்களுக்கு ஜோம் பண்ற சொன்னா, மரியாதை நான் ஜோம் பண்றேன், மரியாதை சரியான ஒரு விளையாட்டு சொல்றேன், ஒரு ஓட்ட வாங்கி வச்சுங்களேன். நான் அவங்களுக்கு ஜோம் பண்றேன்னா, ஆண்டவரே மரியாதை ஓட்ட வாய சிமெண்ட் போட்டு அடைச்சிருக்க ஆண்டவரே. அந்த சிமெண்ட் பத்தலன்னா கம்பு என்ன கம்பு இல்ல, நீங்க ஒரு கம்பு சொல்லுங்க, சிலைக்கோன். அந்த சிலைக்கோன் கம்பு போட்டு அந்த ஓட்டையை மறைச்சிருக்காங்க. அப்படியே அந்த வார்த்தை அந்த ஓட்டையும் அந்த சிலைக்கோனை தாண்டி வந்தாலும் ஆவியானவரே பெரிய மதுரை கொண்டு வந்து செங்கோட்டை கொண்டு வந்து மறைச்சிருக்காங்க. முன்னாடி ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே அவங்க பலவீனத்துல இருக்காங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்கள பலப்படுத்துங்க, உடைய கிருபை அவங்களோட போதும். ஆண்டவருக்கு தெரியும், அங்க ஆண்டவருக்கு தெரியும் அங்க என்ன செய்யணும். ஒரு உதாரணம், மத்தவங்க சொல்லிட்டா வெளியே கூப்பிட்டாங்க, பசங்க வெளியே வரும், உள்ளே விட்டு பார்த்து. அதனால வீண் வார்த்தைகளை
நீ உழப்பாத, சொதப்பாத, பேசிக்கிட்டே இருக்காத. இப்ப நான் போய் அம்மா மனம் திரும்புங்க, அம்மா மனம் திரும்புங்க, அம்மா மனம் திரும்புங்கன்னா இவங்களை நம்ம பிரதமர் மொய்டி நசீர் கூட தேவையில்லை, போட்டு போட முடியாது, போட்டு போடலாம். இவங்கள்ட்ட போய் நான் என்ன பாவம் செய்யறாங்க? தண்ணி அடிக்கிறாங்களா, இல்ல கேங்ஸ்டர் நிறைய மாறுறாங்க, இல்ல மற்றவங்களை கொலை செய்யறதுக்கு ஒரு டீம் அடியாளர் வச்சிருக்காங்களா, அலிபாபா மாரி, இல்ல உங்களை பார்க்க யாரு நம்பியார் மாரி இருக்கு. இவங்கள்ட்ட போயிட்டு என்னத்தை மறந்துருக்கு? உன்னோட வார்த்தைய ஆண்டவர் நேசிக்கிறாங்க. இவனை பார்த்து சொல்றீங்களா, கொஞ்சம் மனத்துல இருந்தா பேச்சுல போன் பேசாத, நம்ம செய்யலாம், நம்ம பண்ணலாம். ஆனாலும் அந்த வார்த்தை எப்படி அவனுக்குள்ள கொண்டு போகுது? நான் எதை சொன்னாலே தலைக்கீழ இருப்பான். ஏன் தெரியுங்களா? என் மேல பயம் இல்லை, என் மேல அன்புல செய்யும். அதனால வீண் வார்த்தைகளை ஒரு ஜபத்துல செய்யாதீங்க. அல்லேலூயா. புரியுதா? புரியுதா? 6வது ஜேம்ஸ் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். மேல உட்கார்றா. 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். வாசிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நல்லா கவனமா கேளுங்க. இச்சை இச்சை இச்சைகள் நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். தாவீது அவர் ராஜாவா இருந்தான். தாவீது சொல்றாரு, ஒரு ராஜாவில் நிறைய ஆடு இருந்தது, நிறைய மந்தைகள் இருந்தது. அவன் வீட்டுக்கு தெரியும் சொந்தக்காரர் வந்துட்டாங்க. அந்த சொந்தக்காரர் வந்துட்டாங்கன்னா அந்த சொந்தக்காரருக்கு ஆடு அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ராஜா அவனுடைய ஆடு அடிக்காம பக்கத்து வீட்டுல ஒரே ஒரு ஏழு இருந்தான், அவன் ஒரே ஒரு ஆடு வச்சிருந்தான். அந்த ஆடை எடுத்து அவன் அடிச்சு அந்த வந்த சொந்தங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டான் ராஜா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னாங்க. ராஜா ரொம்ப கோபப்பட்டார். இதுதான் இச்சை. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எது வேணும், நம்ம வாழ்க்கையில எது நன்மை. இப்ப சில நேரத்துல பிள்ளைகளை நம்ம படிக்க வைப்போம், டியூஷன் அனுப்புவோம், பேராசை. ஆனா அந்த பிள்ளைகளோட கேப்பபிலிட்டி, அந்த பிள்ளைகளோட ஞானம் இந்த அளவுக்கு தான் வளரும்னு சொல்லி அவர்களுக்கு தெரியும். ஆனா தாயும் தகப்பனும் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஆசை, பிள்ளைகள் நல்லா போய் படிக்கணும், நல்லா அவங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி கொடுக்கணும், இதுல கலந்துக்கணும், அதுல கலந்துக்கணும் சொல்லி 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 பிள்ளைகளோட சிந்தையை அவர்களே வீணடிக்கிறாங்க. அவர்களே இச்சையின் காரியங்கள் அவங்களுடைய விருப்பங்களை கொண்டு பிள்ளைகள் மேல திணிக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்மளுக்கு தெரியும் எந்த விதத்துல நம்மளுடைய ஜெபத்தை ஆசீர்வதிக்க முடியும்னு சொல்லி, எந்த விதத்துல நம்மளுக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆனா நம்மளுடைய இச்சையின் ஆசைனால பேராசை ரொம்ப ஆசைப்படுகிறது. எனக்கு ஒருத்தருக்கு தெரியும், என்னோட சபையில நான் ஒரு 11 வயசுல நீங்க தான் மனைவிக்கு சொல்லி, எங்க மாமா அந்த சபையில பாஸ்டரா. அப்ப அந்த சகோதரி வந்து எங்க மாமா வந்து அந்த சகோதரிக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாரு. அந்த மாப்பிள்ள வந்து கொஞ்சம் ஊதாரியா இருக்காரு, கொஞ்சம் ஊதாரியா இருந்தனால அந்த சகோதரி வந்து ஒரு பிரதர்கிட்ட வந்து ஒரு சர்ச் லீடர்கிட்ட வந்து சொன்னாங்க, இப்ப பாத்துருக்காங்க இந்த சபையில எப்படியோ நல்ல நல்ல மாப்பிள்ளலாம் இருக்காங்க, அந்த மாப்பிள்ளலாம் கல்யாணம் பண்ணி வைக்கல, போய் இந்த மாப்பிள்ளைக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளையாச்சு. எப்போ வந்து சொல்ற கல்யாணம் முடிஞ்சு ஒரு பிள்ளையாச்சு, 2வது பிள்ளை மாசமா இருக்கிற அப்போ வந்து சர்ச்சில் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க,
உன்னுடைய இங்க பாருங்க, இச்சைகள் என்ன வாசி, உங்கள் இச்சைகள் என்ன, உங்கள் இச்சைகளை நிறைவேறும்படி எங்கள் இச்சைகள் நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய்க்க விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்கள் இச்சைகளினால, தகாத விண்ணப்பங்களினால். அல்லேலூயா. இப்ப வச்சுங்களேன், சைமன் ஒரு பொண்ணுக்காக ஜெபம் பண்றாருன்னு வச்சுங்களேன். ஆண்டவரே எனக்கு இந்த பொண்ணு வேணும், ஆண்டவரே இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும், இந்த பொண்ணு காரியங்களுக்காக ஜெபம் பண்றேன், எனக்கு வாய்க்கு செய்யுங்கன்னா அது சரியா தப்பா? சொல்லுங்களேன். நீங்க பாக்குறத பார்த்தா ஏன் அவன் பாவம் ஒண்ணு கல்யாணம் பண்ண? சொல்லுங்களேன். சிஸ்டர் ஷேலி சொல்லுங்க, என்ன பச சொன்னீங்கன்னு கேட்காதீங்க, சொல்லுங்க. சரி, இதே நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே எனக்கு நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு, கிள்ளனா ரத்தம் வந்த போல கொடுங்க, இது நிச்சயனாலியா இல்ல சரியா? ஒரு உதாரணம் சொல்றேன்னா சோறு படாம இருக்கிறாங்க. ஒரு உதாரணம் விளக்கிறதுக்காக சொல்றேன். இச்சை தானே, ஆண்டவர் கொடுத்தத சோத்திரம்னு சொல்லி பயன்படுத்தி கணவனை மட்டும் சொல்ல, கொடுத்திருக்கிற பணம் 1000 வெள்ளியா சோத்திரம் சொல்லி, ஏன் 1000 வெள்ளி 10,000 வெள்ளி வரல? வேணாம், அது இச்சை. உன்கிட்ட ஒரு காடி இருக்கா, ஐரிஸ் காடி இருக்கா, சோத்திரம் சொல்லு. ஏன் எனக்கு ஐரிஸ் காடி, BMW, அதான் வேணாம். உனக்கு என்ன காடி ஆண்டவர் கொடுத்தா அந்த காடியை குறித்து சோத்திரம் சொல்லு. இருக்கிறதுக்கு ஆசைப்படு, மறக்கிறதுக்கு ஆசைப்படாத. அல்லேலூயா. அதனால உன்னுடைய இச்சையினுடைய தகாத விதமாய் விண்ணப்பங்கள் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க. இந்த வசனங்கள் எல்லாமே உங்களுக்கு சொன்ன வசனங்களை 6 குறிப்புகள் நான் கொடுத்தேன். இந்த 6 குறிப்புகள் உங்க வாழ்க்கையில இந்த சுபாவத்தினால தான் உங்களோட ஜெபத்துக்கு பதில் இல்லை. ஆனா கடைசியா ஒரு பதில் நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாம் கேளுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம் முடியும் போது, இதுதான் இன்னைக்குள்ள உங்களுடைய ஜெபங்களுக்கு கேட்கப்படணும்னு சொன்னா, உங்களுடைய ஜெபங்கள் கடவுள் பதில் தரணும்னு சொன்னா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம் வாசிங்க. ஆவியானவரும் நம்மளின் பலவீனங்களும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா. பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. இங்க பாருங்க, நோட் பண்ணீங்க. படிக்கிறேன். நீ செய்கிற ஜெபங்கள், விண்ணப்பங்கள் நீ எழுதி, நீ வரிஞ்சி, உன்னுடைய கதை, திரை, கதை, வசனம், இசை அதெல்லாம் போடவே தேவையில்லை. நீ முழங்கால் பண்ணிட்டு நான் என்ன ஆண்டவரை ஜெபிக்கிறது சொல்லும் போது இந்த வசனம் சொல்லுது, ஆவியானவர் உங்களுக்கு என்ன ஜெபம் செய்யணும்னு சொல்லி அவர் கத்துக் கொடுப்பார். அந்த ஜெபத்துக்கு கட்டாயமாக, நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பதில் கட்டாயமா கிடைக்கும். இதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில செய்யற ஜெபங்களுக்கு பதில். புரியுதுங்களா? வாசிக்க முடியுமா? படிச்சியா? ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்றார். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் என்ன ஜெபத்தை கொடுத்தாரு வச்சீங்களேன். இப்ப நான் வந்து மரியாதை கொடுக்கிறதுக்காக ஜெபம் பண்ணேன். ஆவியானவர் சொல்றாரு, மரியாதை ஜெபம் பண்ணு. நான் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். அப்ப எனக்கு ஜெபம் பண்ணல பண்ணிட்டான். சொல்லுங்களேன், பண்ணல. நான் மரியாதை ஓட்டி தான் ஜெபம் பண்ணேன். ஏன்னா ஆவியானவர் மரியாதை மட்டும் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன்.
ஆனா எனக்காக நீங்க வசனம் போட்டிருக்கு, ஆவியானவர் வெறும் மூச்சு. அந்த வசனத்தை வாசிப்பா. ஆவியானவர் தாமே ஆவியானவர் தாமே வாக்கு அப்படின்னா உன் மேல அளவில்லாத விண்ணப்பங்களை அவர் உனக்காக வெறும் மூச்சுகளோடு, ஆவியானவர் முழு சிந்தையோடு முழு பலத்தோடு உனக்காக பெரும் மூச்சை விட்டு அப்புறம் நமக்காக வேண்டுதல் செய்ய ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை. இன்னைக்கு நம்மளோட ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி இருக்கணும் தெரியுங்களா? கேக்கா சபையோட சித்தத்தின் படி இருக்கக்கூடாது, சுயநலமா. இப்ப வச்சுங்களேன், ஆவியானவர் கண்டிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சைமனுக்கு பிடிக்கும். அதனால என்னோட பிரசங்கத்துல அந்த விஷயத்தை பத்தி நான் பேசாம, இது பேசுனா சைமனுக்கு பிடிக்காத, இத சொன்னா அதே பிடிக்காது அப்படின்னு சொல்லி நான் மறைத்து பேசாதபடி, ஆவியானவர் எதை சொல்றாரோ எதை செய்ய சொல்றாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து பரிசுத்த வான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை அவருக்கு தெரியும் உனக்கு தேவை என்ன. புரியுதா? புரியுதுங்களா? அதனால இந்த வசனத்துல நல்ல தெளிவா போட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறான்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துறான்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்க ஜெபத்துல இடைப்படுகிறான்னு சொன்னா, அந்த ஆவியானவர் உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களுக்காக வெறும் மூச்சலோடு அவர் ஜெபம் செய்றார். அங்க 77வது வசனம் போட்டிருக்கு, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியா, தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக. இன்னைக்கு நீங்க எல்லாம் பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்காக பெருமூச்சுகளை விட்டு விண்ணப்பங்கள் ஏறெடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால முடிஞ்சு உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சேன். எத்தனை பேர் நோட் பண்ணீங்க தெரியாது. சர்ச்சோட யூடியூப்ல எல்லாம் போது நீங்க பசங்க வீட்டுல கூட கேட்கலாம். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தகாத வார்த்தையில, அழைத்தலுக்கிற வார்த்தையில, பாவத்தின் சிந்தையில, பிறரை மன்னிக்க முடியாத சிந்தையில, பிறருடைய காரியத்தின் மேல இச்சையா இருக்கிற சிந்தையில, சில டவுட் அவிசுவாச சிந்தையில நீ ஜெபம் பண்ணும்போது ஜெபத்துக்கு பதில் இல்லை. ஆவியானவர் உனக்குள்ள இருந்து கொடுக்கிற ஜெபத்தை நீ கேட்டு செய்யும் போது அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. உனக்கு தேவையானத ஆண்டவர் ஜெபம் பண்ணி தேவ நாமத்தினால பரிசுத்த ஆண்களுக்கு ஆண்டவர் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது இந்த வார்த்தை? எத்தனை பேருக்கு கேட்டுக்கொண்டீங்க? அதனால தேவனை நம்புங்க, ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார். உங்களோட ஜெபங்கள் கர்த்தர் பதில் தருவார். கண்களை மூடி எல்லாரும் எழுந்தவருமா திருவங்களுக்கு ஆயத்தப்படுங்க.